சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் சௌபர்ணிகா மேடம் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு பெண்கள் நலம். அன்பர்கள் அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா, வாழ்க வளமுடன்மா. நீங்க ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னை பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன். நான் டாக்டர் சௌபர்ணிகா, பிஎஸ்எம்எஸ், சாய்ராம் சித்த மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம்ல நான் வந்துட்டு என்னோட 5 வருஷ படிப்பை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சித்தா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்மளோட முறை என்னன்னா உணவே மருந்து அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம பாரம்பரியமான முறை இல்லைங்களா. நம்ம வழக்கத்துல இருந்தது நம்ம இருக்க நம்ம தமிழ்நாடு மக்கள் ஃபாலோ பண்ண, தமிழ்நாடுன்னு இல்லை நம்ம இந்தியா ஃபுல்லாமே வந்துட்டு இதெல்லாம் மெயினா வச்சு ஃபாலோ பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கவுங்க முறைக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருந்தாங்க. அதுதான் நம்ம வழக்குல இருக்க மருத்துவ முறைக்கு சித்த மருத்துவம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா சித்தர்கள் அருளினால அவங்க வந்துட்டு அவங்களோட சித்தர்களோட தலையாய நோக்கம் என்னன்னா முக்தி அடையுது, தன்னோட அடுத்த ஸ்டேஜ்க்கு போறது அப்படிங்கிறது. அதுக்கு இடையூறா இருக்கிறது நம்ம உடல்ல வர நோய்கள் இல்லையா. அந்த நோய்களை எலிமினேட் பண்ணணும், அதாவது அந்த நோய்களை எல்லாம் நீக்கி அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தின மூலிகைகள், தாது, நம்மளோட சீவ பொருட்கள் எல்லாத்தையும் செஞ்சு அவங்களுக்கு நோய் இல்லாத நிலைமையை கொண்டு வரணும். ஒருவேளை நோய் இருந்தாலும் அது போக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செய்முறைகள் எல்லாம் கொண்டு வராங்க. அதில் வந்துட்டு சுவடிகள் இருந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதை நம்ம பயன்படுத்தி இப்ப இருக்கிற நிலைமைக்கு எடுத்த நோய்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்து நம்ம மருத்துவம் பார்க்கறது தான் இந்த சித்த மருத்துவமா இருக்கும். நான் என்னை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஒரு 12th படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட எய்ம் என்னன்னா எம்பிபிஎஸ் போகணும், எல்லாருக்கும் வந்துட்டு சேவை செய்யணும் அப்படிங்கிறது நோக்கமா இருந்துச்சு. சரி, அதுக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஆனா என் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 195 வந்துட்டு. நான் இருக்கும்போது 12th கட் ஆஃப் தான் வச்சுதான் உள்ள போற மாதிரி இருந்தது. 95 தான் வந்துச்சு. அதுக்கு மேல வரல. எனக்கு வந்துட்டு சீட் கிடைக்கல. சரி என்ன பண்ணலாம், பல் மருத்துவரா போகலாம் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப வந்துட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறது யோசிக்கும் போது பல் மருத்துவரா போகலாம், அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் எல்லாருக்கும் இருக்க மாதிரி, அப்படி இல்லைன்னா வந்துட்டு வேற வந்துட்டு சயின்ஸ் குரூப் அது மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் ஆப்ஷன் இருந்துட்டு எங்களோட சார் ஜுவாலஜி சார் தான் இப்படி சித்த மருத்துவம் தான் இருக்கு, ஹோமியோபதி மருத்துவம் அது மாதிரி ஆயுஷ் அது ரிலேட்டடா ஒன்று இருக்கு, நீங்க போய் அதை பாருங்க. ஏன்னா இதுவும் வந்துட்டு உடம்பு ஃபுல்லா பாக்குறவங்க மருத்துவம் பண்றதுதான் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் போனோம். சித்த மருத்துவம் வந்து கவுன்சிலிங் முடிச்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். அது வரைக்கும் எனக்கு சித்த மருத்துவம் என்ன, எப்படி இருக்கும், என்ன படிப்போம், இதுல என்னென்ன கொண்டு வரணும், எனக்கு மக்களுக்கு வைத்தியம் பார்க்கலாம். மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம், சாரி மேம், கொஞ்சம் வாய்ஸ் வந்து பிரேக் வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் கிளியரா இல்ல. ஒரு நிமிஷம். ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், கண்டினியூ பண்ணலாம். நாங்க போறோம். ஃபர்ஸ்ட் டே இண்டக்ஷன் டே நடக்குது. இண்டக்ஷன் டேல எங்க பிரின்சிபல் எல்லாரும் வந்து பேசுவாங்க இல்லையா, நார்மலாவே ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க. பிரின்சிபல் சொன்ன வார்த்தை, சித்தர்கள் அருள் இல்லைன்னா இந்த சித்த மருத்துவம் படிக்க முடியாது. இந்த சித்த மருத்துவம் நீங்க இந்த பிறவியில எடுத்துருக்கீங்கன்னா அது நீங்க வந்துட்டு நீங்க உங்களோட கண்மா வந்துட்டு அந்த அவ்வளோ வந்துட்டு நல்ல இதுவா இருக்கு. அதனாலதான் அவங்க பாதையில பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மக்களோட கஷ்டம், அந்த உடல் உபாதைகள் நீக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதை விட பெருசு சித்தர்கள் ஆகி அவருக்கு சொன்ன வழியில வந்தது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்க படிச்சோம் நார்மலாவே. ஃபர்ஸ்ட் ஆயுஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி ஆயுஷ்னா வந்துட்டு விளம்பரத்துல வர்றது அது மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. ஆயுஷ்னா ஆயுர்வேதா, Y for yoga and naturopathy, U for Unani, S for Siddha and Savaripa, H for homeopathy. இது வந்து நம்மளோட அந்தந்த ரீஜன் இந்தியா முழுக்க பரவி இருக்கிற மருத்துவ முறைகளை ஒருங்கிணைச்சு ஒரு மினிஸ்ட்ரியா கொண்டு வந்ததுதான் இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி. சவாரிப்பா மீது எல்லாமே கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சவாரிப்பாங்கிறது மோஸ்ட்லி வந்துட்டு யாருக்கும் தெரியாம இருக்கு.
இது வந்து என்னன்னா நம்ம நேபாள் திபெத் வெட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த வழியில வந்த மக்கள் பயன்படுத்துற அவங்க மருத்துவ முறைகளை சமாளிப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலா பார்த்தா ஸ்கொயர் அப்படி வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆயுஷ். இதுக்கு கீழே தான் நம்ம சித்தாவும் சித்த மருத்துவமும். ஓகே, எங்க சக்கி விமன் வெல்னஸ் நான் படிச்சுட்டு இருக்கும்போது தான் புரிஞ்சுது, நிறைய விஷயத்துக்கு காரணம் நம்மளோட பழக்க வழக்கங்களும் உணவு முறைகளும் தான். அது வந்து நான் இப்ப ஹெல்த்தியா தான் சாப்பிடுவேன். நான் பிறந்ததுல இருந்தே இந்த மாதிரி மில்லட்ஸ் இது மாதிரி தான் நிறைய சாப்பிட்டு வரேன். ஆனா எனக்கு ஏன் ப்ராப்ளம் வருதுன்னா, இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நியூட்ரி ஜீனோமிக்ஸ், அதாவது நம்மளோட ஜீன்ல ஒரு குரோமோசோம் ரிலேட்டடா இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாமே சைக்கிள் சேஞ்ச் ஆகும்போது மியூட்டேஷன் ஆகுது. அதாவது மியூட்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து ஒரு தாக்குதல்னால இயல்பா இருக்கிறது ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டா மாறுது. அந்த ஸ்லைட்டா மாறுறது அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்க்கு காரணமா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு 50 வயசுல தான் சுகர் வந்துச்சு, என் பையனுக்கு வந்துட்டு 40 வயசுலயே சுகர் வந்துருச்சு அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அப்பதான் அவங்களுக்கு வந்துட்டு இந்த செக் பண்ணி 50 வயசுலதான் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் கார்டு இருக்கும், அப்ப செக் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த இவங்களுக்கு குழந்தையில இருக்கும் போதே அந்த ஜீன் மியூட்டேஷன் நடந்திருக்கும். அது ட்ரிகர் ஆகும் பொழுது நம்மளுக்கு வந்துட்டு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லாமே வெளியே காட்டுதா இருக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம டாபிக் வந்துட்டு பெண்கள் நலம். இந்த உணவு பழக்க வழக்கங்கள், இந்த லைஃப் ஸ்டைல், இது ரெண்டையுமே சரி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் மாறுதுங்கிறத கண்கூடா பார்த்து இது விமென்ஸ் ஹெல்த்ல எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்க ஆரம்பிச்சதுதான் வந்துட்டு இந்த சக்கி விமன் வெல்னஸ். ஆல்மோஸ்ட் 4 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. இதோட பேசிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க உடல் எப்படி இருக்கு, உங்களோட உடம்பு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரியான வாழ்வியல் முறை எது மாற்றணும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி, ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி நாங்க வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி அதோட டயட் எல்லாமே வந்துட்டு கொடுத்து நாங்க பிளான் மாதிரி கொடுப்போம். இதுதான் வந்துட்டு எங்க ஸ்டார்ட் அப்போட ஒரு மெயின் கோட. ஓகே, இன்னைக்கு டாபிக் உமன்ஸ் ஹெல்த். பேசிக்கா ஒரு விமன் எடுத்துக்கோங்க, நிறைய ஸ்டேஜஸ்ல நிறைய வந்துட்டு மாறிட்டே வருவாங்க. குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு 3 வருஷத்துக்கு ஆண் குழந்தைனாலும் பெண் குழந்தைனாலும் ஈக்குவலான உடம்பெல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். இதுவா நடக்கும். அடுத்தது நம்மளோட வயது வரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு குழந்தை பருவம். அடுத்து வயது வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற 10 வருஷம். நான் ஏன் இந்த 10 வருஷத்தை அழுத்தி சொல்றேங்கிறது நான் திரும்ப சொல்றேன். அடுத்து 2வது 10 வருஷம், அடுத்து 3வது 10 வருஷம், 4வது 10 வருஷம், 10 வருஷமா நம்ம பிரிச்சுக்கலாம். இதே வந்து 40ல இருந்து 50 வயசு வரும்போது ஒரு மாதிரி மாறும். 50க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட மெனபாஸ், அதாவது நம்ம மாதவிடாய் சுழற்சி எல்லாமே நிக்கிற அந்த சமயம். மெனபாஸ்க்கு அப்புறம் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லயும் அவங்க வந்துட்டு பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் அவங்க மாறிக்கிட்டே இருக்காங்க. அவங்க உடம்புக்கு ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப முக்கியம் அத்தியாவசியமா நினைக்கிறது அடுத்த ஸ்டேஜ்க்கு தேவையில்லாத மாதிரி மாறும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு கரு உருவாக்குற சமயத்துல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு விட்டமின் டி, கால்சியம் இது மாதிரிலாம் ரொம்ப எசென்சியலா தேவைப்படும். இது ஜெனரலா எல்லாருக்கும் தேவைதான். அதே மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கிறது இது மாதிரி தேவைப்படும். இதே குழந்தை வந்து குழந்தைச்சு அவங்க எல்லாம் பெருசா ஆயிட்டாங்க, மெனபாஸ் மாதவிடாய் நிக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரோட்டீன் விட, புரதசத்து நிறைந்த உணவை விட அவங்களுக்கு வந்துட்டு பழங்கள் அதிகமா இருக்கிற அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்க பழங்கள் வந்துட்டு அவங்களுக்கு அதிகமா தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்க ஒவ்வொரு உடல் இதுவும் மாறுது. அது எப்படி நம்ம அந்த ஸ்டேஜ்ல என்ன எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பார்த்து கரெக்டா எடுத்துக்கணும். ஸோ இதுக்காக நம்ம பெருசா மெனக்கிட வேணாம், நம்மளே பார்த்துக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு நான் நினைச்சேன். ஓகே, இந்த இது முடியும் போது நான் உங்களுக்கு இர்ரெகுலரா இருக்க பீரியட்ஸ் இர்ரெகுலரா வர்றது, அதே மாதிரி வந்துட்டு ஒரு 3 மாசம் 4 மாசம் வராம இருக்கிறது, இல்ல 15 நாளைக்கு ஒரு முறையே வந்துட்டே இருக்கிறது, இது இல்ல 15 நாளைக்கு போகுது அப்புறம் ஒரு வாரம் நல்லா இருக்கும், மறுபடியும் பார்த்தா ஒரு 15-20 நாளுக்கு வருது, இது மாதிரி சுழற்சி தவற மாறி வர்றவங்களுக்கு எல்லாம் எப்படி வந்துட்டு என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிட்டா அந்த சுழற்சியை நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கறத வந்துட்டு நம்ம இதுக்கு முடிவு வச்சோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்க பெண் குழந்தைங்க, அதாவது ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வரலாம் அப்படின்னா, அவங்களுக்கு பெரும்பாலும் வந்துட்டு கால்சியம் வந்துட்டு தேவைப்படும். கால்சியம் அப்படிங்கிறது நார்மலா பால் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிபேட். அத வந்துட்டு சில பேர் வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து எடுத்துக்க கூடாது, அது கண்ணுக்குட்டிக்கானது, அது மனுஷங்க எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அந்த டிபேட்குள்ள இப்ப போக வேண்டாம். பட் பால்ல கால்சியம் இருக்கு. ஓகே,
நம்ம குழந்தை பருவத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு கால்சியம் சத்து அதிகம். கால்சியம் பால், ராகி, அதாவது கேழ்வரகு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அதிகமா இருக்கு. அடுத்து கம்பு, இந்த 2 இதுல கம்பேர் பண்ண அதிகமா இருக்கு. அடுத்தது நீங்க வந்துட்டு ரெகுலரா எடுத்துக்கிற எள்ளு, இது மாதிரியான உணவுகள் இந்த பீரியட்ல தரலாம். இது அவங்களோட கால்சியம் சத்தை அதிகப்படுத்தும். கால்சியம் தான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தலையாயதான் தேவைப்படும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து, அயன். நார்மலா நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா, இப்ப நான் வந்துட்டு நிறைய அயன் இருக்கிற பழம் சாப்பிடுறேன்ப்பா, அது எல்லாமே என்னோட வயிற்றுல வந்துட்டு அப்சர்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ நீங்க அயன் வந்துட்டு ஒரு கிலோ பழம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அந்த பழம் வந்து ஃபுல்லா அயன் கண்டென்ட் இருக்கு. அத்திப்பழம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அது நீங்க எடுத்துக்கிறீங்க. ஆனா உங்க கட்ல வயிற்றுல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விட்டமின் சின்னு ஒண்ணு நம்மளுக்கு நார்மலா விட்டமின் சி இருக்குங்களா, விட்டமின் சி சேர்ந்த ஃப்ரூட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் விட்டமின் சியும் அயனும் லிங்க் ஆகிட்டு கட்குள் உங்களோட வயிற்றுல இருந்து அப்சர்வ் ஆகி உங்க ரத்தத்துல கலக்கும். நீங்க விட்டமின் சி சாப்பிடாம வெறும் அத்திப்பழம் மட்டும், விட்டமின் சின்னா நம்மளோட சிட்ரஸ் ஃப்ரூட்டு, கோவா, கிரேப்ஸ், லெமனு, ஆரஞ்சு, நார்த்தங்காய், இது எல்லாமே விட்டமின் சி இருக்கிற கண்டென்ட். ஓகே, வெறும் அயன் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா அது வந்து விட்டமின் சி இருக்கான்னு பார்க்கும். இல்லைன்னா சாப்பிட்டது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் அப்சர்வ் ஆயிட்டு மீதி எல்லாம் சக்கையா வெளியே. ஸோ சாப்பிடுற சாப்பாடு நம்ம எது கூட எது மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இதுவே அதே அத்திப்பழம் சாப்பிடுறோம். அத்திப்பழத்துல கால்சியம்க்கு நம்ம என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொன்னோம், பால் இருக்குன்னு சொன்னோமா. பாலும் அத்திப்பழமும் சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா இருக்கிறதும் அப்சர்வ் ஆகாம வெளியே தள்ளிடும். ஏன் அப்படின்னா நம்மளோட வயிற்றோட லைனிங்ல, உள்ள இருக்கிற லைனிங்ல கால்சியம் வந்துச்சுன்னா, கால்சியம் சத்து இருக்கிறவங்களா வரானா பாரு, வந்துச்சுன்னா அவங்க மட்டும் வாங்கி உள்ள விடு அப்படிங்கிறது ரிசப்டார்ஸ், அதுக்கு பேர் தான். அந்த இடத்துல வந்துட்டு இந்த ரிசப்டார்ஸ் வந்து கால்சியம் பிடிச்சி உள்ள கொடுக்கும். அந்த பிடிச்சி உள்ள கொடுக்கறது சில வந்து விட்டமின் சியும் அயனும் சேர்ந்துருந்தா உள்ள போகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த கால்சியமோட ரிசப்டார்ஸும் அயனோட ரிசப்டார்ஸும் சேம். ஸோ நீங்க இது ரெண்டும் சேர்த்து கலந்து சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா ரிசப்டார்ஸ் ரெண்டும் சேமா இருக்கிறதுனால பாதி தான் நீங்க எடுத்துக்கிறதே கொஞ்சம் தான் அப்சர்வ் ஆகும். அந்த கொஞ்சத்தையும் பாதி தான் வந்துட்டு அப்சர்வ் ஆகும். ஸோ எந்த உணவு கூட எந்த உணவு கலந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் இந்த யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, இதையும் அரைச்சு குடிங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளமா, இதுவும் சேர்த்து குடிங்க, இது கஷாயம் போட்டு குடிங்க, இது வந்துட்டு தண்ணியில ஊற வச்சு குடிங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. எல்லாமே எல்லாத்துக்கும் சரியா வராது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிலவங்களுக்கும் ஒர்க் ஆகும், ஒரு சிலவங்களுக்கும் ஒர்க் ஆகும். அது ஏன் அப்படின்னா இருக்கிற பிரச்சனையோட ஆழம் என்னன்னு தெரிஞ்சு அதோட ரூட் காஸ், அதாவது எங்க அதோட வேர் அப்படிங்கிறது அதை கண்டுபிடிச்சு அதை நம்ம கட் பண்ணணும். அப்படின்னாதான் கிளையா இருக்குன்னா நம்மளோட அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கட் ஆகும். ஸோ ரொம்ப அத்தியாவசியம். உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வருதுன்னா அதோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ரோச் பண்ணுங்க. ஓகே, நம்ம குழந்தை பருவம்ல அயன் கண்டென்ட் அதிகமா தேவைப்படும், கால்சியம் அதிகமா தேவைப்படும், புரத சத்து. ஏன்னா நல்லா ஓடி ஆடி விளையாடுற பீரியட் அதுதான். ஸோ இந்த பீரியட் தவிர மீதி எந்த பீரியட் ஆஃப் உமன்ஸ் லைஃப்ல இல்ல, ஒரு மனிதனோட வாழ்க்கையிலேயே அவன் சின்ன ஒரு 14 வயசுக்கு உள்ள இருக்கிற அந்த சமயம் தான் வந்துட்டு அவங்க நல்லா வந்து விளையாடுற சமயமா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இந்த 14 வருஷம் எப்படி அவங்க வாழ்றாங்களோ அடுத்த மீதி இருக்கிற லைஃப் ஃபுல்லா அதோட எனர்ஜி தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். அதோட மெட்டபாலிசம், அதாவது நம்மளோட பாடியில நடக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனையும் வந்துட்டு மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும், என்சைம்ல ஒர்க் பண்றது, இதெல்லாம் இந்த மெட்டபாலிசம் ஃபுல்லாமே ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு 10 வருஷம் அவங்க எவ்வளவு ஆக்டிவா இருந்தாங்க, 10 வருஷம் படுத்தே இருக்காங்க, ஏதோ ஒரு சளி பிடிச்சிருச்சு இல்ல ஏதோ ஒரு சிக்கா இருக்காங்க அதனால படுத்தே இருக்காங்கன்னா அவங்க மெட்டபாலிசம் ஸ்லோவா தான் இருக்கு. ஸோ இந்த 10 வருஷம் நல்லா ஆக்டிவா இருக்காங்க, அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு உட்கார்ந்த இடத்துலயே வேலை அப்படின்னா கூட சில பேர் நிறைய பேர் ஹெல்த்தியா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த 10 வருஷம் நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெட்டபாலிசமோட ஃபயர் வந்துட்டு எப்போ அது குறையறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்கும். அது ஒரு கட்டத்துல ரொம்ப லோவாகும் போதுதான் அந்த உட்காந்துட்டே இருக்கிறதுனால வர பிரச்சனையெல்லாம் வெளிக்காட்ட ஆரம்பிக்கும். நான் வந்துட்டு எக்ஸாம்பிள், நான் ஒரு அலுவலக ஆபீஸ் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சிஸ்டம் வச்சு பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் நல்லாதான் இருந்துச்சு.
இப்போதான் திடீர்னு பார்த்தா வந்துட்டு உட்காந்துட்டே இருக்கனால இடுப்பு வலிக்குது, குமிஞ்சு பார்க்கறனால கழுத்து வலிக்குது, இது எல்லாமே சொல்லுவாங்க. ஏன் இப்ப அந்த உட்காந்து பாக்குறதுங்கிறது நீங்க ஒரு 5 வருஷமாவே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஏன் அது 6வது வருஷத்துல வெளியில சைன் காட்டுது அப்படின்னா, இந்த 5 வருஷம் கேப்ல நீங்க ஆரம்பம் அந்த 10 வருஷம் நல்லா வேலை செஞ்சிருப்பீங்க இல்லையா, அது வந்து அந்த மெட்டபாலிசம் ஃபயர் வந்து இங்க வந்து அது வந்து மேட்ச் பண்ணி. ஸோ அதோட ஃபயர் எப்போ ரொம்ப லோ ஆகும் போதோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வெளிக்காட்ட ஆரம்பிக்கும். 14 வருஷம் அப்படிங்கிறது பெண் குழந்தைங்களுக்கு அந்த பீரியட்ல கால்சியம் சத்து அதிகமா, இரும்பு சத்தும் நம்மளோட விட்டமின் சியும், அயனும் விட்டமின் சியும் சேர்ந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வாரத்துல 2 நாள் 3 நாள் வந்துட்டு கீரை கொண்டு வந்து கீரை சாப்பிட வச்சீங்கன்னா, வெரைட்டி ஆஃப் கீரை. வெறும் வந்துட்டு என் பிள்ளைக்கு பசலைக்கீரை தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப பசலைக்கீரையே வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இல்ல. பசலை, முருங்கை, சிறுகீரை, அரிக்கீரை, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரி வெரைட்டி இருக்கு இல்லைங்களா. இந்த வெரைட்டி ஃபுல்லாமே உங்களுக்கு நீங்க ஒரு டைவர்ஸ்டா கொடுக்கும்போது அவங்களோட லைஃப் ஃபுல்லாமே அது வந்துட்டு ஹெல்த்தியா அவங்களை வச்சு. ஸோ இது கொடுங்க. புரோட்டீன்னா நம்மளோட பயிர் அண்ட் பருப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது அது ரெகுலரா சாப்பிட்டா வயசானவங்களுக்கு கேஸ் ட்ரபிள் வரும் அப்படின்பாங்க. ஆனா அதே குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த சத்து தேவைப்படுது. அதனால வந்துட்டு எவ்வளவு நீங்க வந்துட்டு டெய்லியுமே ஒரு ஒரு சின்ன குட்டி பாயில் பண்ண சிறுதானியங்கள நம்மளோட லெண்டல்ஸா கொடுக்கலாம். அதாவது பச்சைப்பயிறு, கொள்ளு, சுண்டல், வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், காராமணி, இது மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து கொடுக்கணும். இதே வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்றாங்க. நம்மளோட நிறைய வந்துட்டு இது பண்ணிருப்போம் இல்லைங்களா, என்னென்ன ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, ஒரு 10 வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா சடங்குன்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் குடிக்கணும், முட்டை குடிக்கணும், இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொன்று இருக்கும். ஜென்ரலா இது எல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இல்லை. இன்னும் ஒவ்வொரு வழக்கு, ஒரு சில இடத்துல கருப்பட்டி, வெறும் கருப்பட்டி கடிச்சு சாப்பிடணும்பாங்க. ஒரு சில இடத்துல நல்லெண்ணெய் தனியா முட்டை தனியா குடிப்பாங்க, ஒரு இடத்துல கலந்து குடிப்பாங்க. ஒவ்வொரு வழக்கு, ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, யூட்ரஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்காக கொடுக்குறோம். பட் இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் அப்படின்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, நல்லெண்ணெயில விட்டமின் இ இருக்கும். விட்டமின் இ அப்படிங்கிறது ஆன்டி ஸ்டெர்லைட்டிங் விட்டமின். ஸ்டெர்லிட்டினா அதாவது ஒரு கரு உருவாகிறதுக்கு எதெல்லாம் தடை பண்ணுமோ அது எல்லாத்தையும் வந்துட்டு பிரேக் பண்ணி அந்த இப்பதான் ஏஜ் அட்டன் பண்ணிருக்க அந்த யூட்ரஸ ஆரம்பத்திலேயே அதுக்கான நோரிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்குதான் வந்துட்டு அந்த நல்லெண்ணெய் குடிக்க சொல்லுவாங்க. முட்டை ஆப்வியஸா யூட்ரஸ், ஓவரிஸ் 2 இருக்கும். ஓவரிஸ்னா கரு முட்டைப்பை 2 இருக்கும். இந்த யூட்ரஸ்க்கு நோரிஷ் பண்றதுக்கு, அதாவது அந்த சத்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு விட்டமின் இ அதிகமா இருக்க நல்லெண்ணெய் கொடுப்பாங்க. இதே 2 ஓவரிஸையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நம்மளோட முட்டை, ஓவரினா என்னன்னா கருமுட்டை தான் இல்லையா, ஒரு முட்டை குடிக்கும்போது நம்மளோட கருமுட்டை வளரும் அப்படிங்கிற அந்த இதுல வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கனால நம்மளோட கருமுட்டை நல்லா அதோட வளர்ச்சியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும். இதுக்காகவும் நம்ம வந்து கருப்பட்டி அப்படிங்கிறது அயன் இரும்பு சத்தும் கால்சியமும், நான் முன்னாடியே சொன்னேன் இரும்பு கால்சியம் சேர்த்து இருக்கக்கூடாது. ஆனா நம்மளோட பெரும்பாலான உணவுகள்ல இரும்பு சத்து கால்சியமும் சேர்ந்து கலந்துதான் இருக்கும். ஏன்னா அது ஆல்மோஸ்ட் சேம் ரிசம்பிளன்ஸா இருக்கிறதுனால. எக்ஸாம்பிள், நம்ம கேப்பர் ராகியில சாப்பிட்டா, ராகியில நம்ம ஒரு நாளுக்கு தேவையான கால்சியம் இருக்கும், அட் த சேம் டைம் அயன் இருக்கும். 100 கிராம், இப்போ உங்க பாடி வெயிட் வந்துட்டு ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு 50 கிலோகிராம்னா 100 கிராம் ஆஃப் ராகி நீங்க உள்ள எடுத்துக்கும் பொழுது அது உங்க நாளுக்கு தேவையான அயன் கண்டென்ட்டா கொடுத்துரும். அதே மாதிரி கால்சியம் கண்டென்ட்டையும் கொடுத்துரும். 2யுமே கொடுக்கும். ஆனா நம்ம கட்னால அது 2யுமே வந்துட்டு எடுத்துக்க முடியும். பாதிதான். நம்ம இப்போ 100 கிராம் சாப்பிடுறோம் அப்படின்னா 50 கிராம் தான் வந்துட்டு அதோட அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி 50% தான் இருக்கும். அந்த 50%லையும் கால்சியம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பாதியாகவும் அயன் பாதியாகவும் பிரிச்சுக்கும். ஸோ அட் த எண்ட்ல பாத்தீங்கன்னா 0.5 mg 0.5 கிராம் இல்லைன்னா வந்துட்டு 10 mg இது மாதிரிதான் வந்துட்டு அப்சர்ப்ஷனே நடக்கும். ஓகே, இதனாலதான் வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க. ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த செகண்டரி விஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த பீரியட்ல என்னென்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம்னா, உங்களோட நம்ம எள்ளு,
நார்மலாவே எள்ளூருண்டை சாப்பிடுங்க, கடலை மிட்டாய் சாப்பிடுங்க, இது எல்லாமே காமனா ஜென்ரலா சொல்றதுதான். இந்த பீரியட்ல ஜங்க்ஸ் கொஞ்சம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே குறைச்சிட்டோம். எல்லாமே ஜங்க் ஃபுட் அப்படின்னா என்ன நினைப்பாங்க, பப்ஸ், சமோசா, பர்கர், பீஸா அது மாதிரி நினைக்கிறாங்க. முறுக்கு வீட்டுல செஞ்சா ஹெல்தி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஓகே, இது ரெண்டு பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிடலாம். முறுக்கு, மிக்சர் வீட்டுலதான் செஞ்சோம், எண்ணெய் நல்ல எண்ணெய் தான் வீட்டுலதான் செஞ்சோம் அப்படின்னா இதெல்லாம் ஜங்க்ஸ்ல சேருமா சேராதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். இதுவுமே ஜங்க் ஃபுட்ஸ் தான். ஓகே, இன்னும் சிலர் சொல்லுவாங்க, நான் வந்துட்டு பக்கோடா சாப்பிட்றேன், பக்கோடாவும் ஜங்க் ஃபுட் தான். இதே வந்துட்டு ராகி பக்கோடா சாப்பிட்றேன், அப்போ அது ரொம்ப ஹெல்தி அப்படின்னா. ராகி பக்கோடா, நார்மல் வந்துட்டு ரைஸ் பக்கோடா, இந்த பக்கோடால வந்துட்டு ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜங்க்ஸ் தான். நீங்க அதுல ஒரு ராகி ஃப்ளோரை மிக்ஸ் பண்ணிட்டனால அது ரொம்ப ஹெல்தி ஆயிடும். அதுல இருக்கிற நம்மளோட எண்ணெயில பொரிக்கும் போது இருக்கிற லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒண்ணு காம்ப்ளெக்ஸா வந்து ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபேட்டி ஆசிட்ஸ் எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸா மாறுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு சேச்சுரேட் ஆகும். சேச்சுரேட்டட் கண்டென்ட் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்லது கிடைக்காது. ஓகேங்களா, நீங்க பக்கோடாவை போட்டாலும் அதே எஃபெக்ட் தான் கொடுக்கும். மைதாவில் நான் ஒரு ப்ராடக்ட் செய்யறேன், அந்த மைதாவை ரிப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் வந்துட்டு இதை போட்டு செய்யறேனாலும் அது சேம் தான். விஷயம் என்னன்னா, நீங்க எப்படி வந்துட்டு செய்றீங்க, என்ன எவ்வளவு நேரம் அந்த எண்ணெயில பொரிக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாமே நோட் பண்ணுங்க. ஓகே, எங்க வீட்டுல முறுக்கு சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங், காலையில முறுக்கு சுட்டாங்க, சாயந்தரம் வந்துட்டு போண்டா போட்டாங்க, அடுத்த நாள் காலையில வந்துட்டு திரும்பவும் பஜ்ஜி போட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரே எண்ணெய 3 டைம் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுப்போம். வீட்டுல சரி இது முறுக்கு சுட்டர் தானே, அதே எண்ணெய் தானே திரும்ப யூஸ் பண்ணலாம். அந்த எண்ணெயை நீங்க 2வது தடவை கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் அந்த நீங்க வந்துட்டு கொதிக்கிறதுக்கு ஏதாவது போடுறீங்க அப்படின்னாலே அது வந்துட்டு உங்களுக்கு வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடா மாறுது. காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடும். காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுவோம்னா நம்ம உடம்புல லிவர்ல போயிட்டு தங்க ஆரம்பிக்கும். ஒரு நாள் சாப்பிட்றதுனால தெரியாது. ஓகேங்களா, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரிதான் நம்ம பாடியோட கெப்பாசிட்டி இவ்வளவு இருக்குன்னா அந்த அளவுக்கு அது தாங்கிக்கும். 1 நாள் 2 நாள் அது போட்டு பார்க்கும். அப்புறம் கொஞ்ச நாள் நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னாலும் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதான செடிமெண்ட்ஸ் அங்க இருக்கும். நீங்க அந்த அளவுக்கு உடம்புல நல்லா வருத்தி வேலை செய்றீங்க அப்படின்னா அது கரையும். இல்லைன்னா அங்கேயே தான் வந்துட்டு இருக்கும். ஒருவேளை உட்காந்து வேலை பார்க்குறவங்களா இருந்து சாப்பிட்ட சாப்பாடுல சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருந்ததுன்னா அதுலயே வந்து தங்கி இருக்கும். லிவர்ல இது பேர்டன் ஆக 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 பாத்தீங்கன்னா உங்க லிவர் ஸ்லக்கிஷ், அதாவது நார்மலா செய்யற வேலையை விட சோம்பேறித்தனமா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகுது அப்படின்னு அர்த்தம். இந்த லிவர் ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியில இருக்கிற எல்லா மெட்டபாலிசமுமே ஸ்லோவாகும் பொழுது தேவையே இல்லாத உபாதைகள் தான் வரும். இது எப்படி காட்டும்னா டயர்ட் ஆகும். ஆனா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நெஞ்செரிச்சல், அல்சர் ஃபார்மேஷன், மோஷன் சிக்னஸ் இதெல்லாம் இனிஷியல் சைன்ஸா காட்டும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா டயர்ட் ஆகும், ஏதாவது படுத்துட்டே இருக்கலாம் போல இருக்கும், ஒரு சரியான முடிவே எடுக்க முடியாது, பிரெயின் ஃபாகா இருக்கும், இது மாதிரி. அடுத்தது ஒரு வேலையை கொஞ்ச நேரம் நடந்து போய் செய்யறது அப்படிங்கிறது டயர்ட் ஆகும், தொப்பை வர ஆரம்பிக்கும். நல்லா வந்துட்டு பெல்லி ஃபேட் நல்லா தொப்பை. நல்லா கவனிச்சிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த மென் ஜென்ஸ் வந்துட்டு ஒரு 30+ வயசு 30 வயசு தாண்டதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே வந்து தொப்பை விழ ஆரம்பிச்சு. அது அந்த வயசுல எல்லாருக்கும் வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல் இப்போ சொசைட்டி. பேஷண்ட் வர்றாங்கன்னா தொப்பை இருக்கிறது சாப்பிட்டு தானே அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. உங்க லிவர் அங்க செம்மையா அடி வாங்குதுங்கிறதான உங்களுக்கு ரொம்ப ஹார்ஷான சிம்டம்ஸ் சைன்ஸ் எதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஜென்ரலா காமிக்கிறது உங்களோட தொப்பை வளரலாம். இதே பெண் பிள்ளைகள்னா அடிவயிறுல இருக்கிற அடிவயிறு வந்துட்டு ஃபர்ஸ்ட் முன்னாடி வரும், அடிவயிறு முன்னாடி வரும், அப்படியே வந்துட்டு மேல இருந்து வந்துட்டு பாட் ஷேப்ல நல்லா வந்து பானை மாதிரி வயிறு வர்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எதோட சைன் தான் உங்க லிவர் வந்துட்டு ரொம்ப ஸ்லக்கிஷா இருக்கு அப்படிங்கிறதுக்கான சைன். இது கண்டினியூ ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல நிறைய தேவையில்லாத உடல் உபாதைகள் வரும். பெருசா செலவு வைக்கிற மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்படி நம்ம அந்த லிவர் சரி பண்ணிக்கலாம்னா நிறைய கீரை வகைகள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்துட்டு லிவர் சரி.
இதே மாதிரி இதை அரைச்சு குடிச்சா லிவர் கேட்கும், கிலா நெல்லி குடிச்சா வந்து லிவர் கேட்கும். அதெல்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே என்சைமேட்டிக் ஒர்க்ல அது கரெக்ட் கிடையாது. அது வந்து நம்ம நம்ம இன்டர்நெட்ல நிறைய வந்துட்டு இது மாதிரி விஷயங்கள் தூவி கிடக்கு. நம்ம கரெக்டானது எதுன்னு பார்த்து உங்களுக்கு எது தேவைங்கிறது பார்த்து நீங்க எடுத்துக்கிறது தான் வந்துட்டு உங்க புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி. ஓகே, நம்ம வந்துட்டு ஏஜ் பண்ணும்பொழுது இது பார்த்தோம். ஏஜ் பண்ணதுக்கு அப்புறம் 10 வருஷமா குடிச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அது ஏன் அப்படின்னா வயசுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு 14 வயசுல வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 24 வயசு வரைக்கும் அப்படின்னு இருக்கிற அந்த 10 வருஷம் ஹைலி ஃபர்டைல். இந்த பீரியட்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு கருமுட்டைகள் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அவங்களோட கர்ப்பப்பை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்த 10 வருஷம் 24ல இருந்து 34 அடுத்த 10 வருஷம் அந்த ஃபர்ஸ்ட் 10 வருஷத்தை விட செகண்ட் அடுத்த கிரேடுக்கு வந்து அடுத்த கிரேட்ல இருக்கிறதா இருக்கு. இதே அடுத்து 34ல இருந்து 44ங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப டெர்ஷரியா போயிடும். ஃபர்ஸ்ட் பிரைமரி, செகண்டரி, அடுத்து டெர்ஷரியா போகும். அடுத்த 10 நாள் 44ல இருந்து 54 அவங்களோட மெனபாஸ்க்கான அந்த சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்ப ஆவரேஜா கல்யாணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 23-24 வயசுல பண்றாங்க. அந்த பெண் குழந்தை ஒரு 14 வயசுல வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணிருக்கேன்னா 24 வயசுல அவங்க கல்யாணம் பண்றாங்கும்போது அவங்க ஆல்ரெடி செகண்ட் ஸ்டேஜ்ல வந்துடுறாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வந்துட்டு அவங்களோட கருமுட்டை ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது பிறக்கும் பொழுது அந்த ஒரு 3-4 வருஷம் அந்த டைம்ல அவங்களுக்கு மில்லியன் கணக்குல கருமுட்டைகள் இருக்கும். இதே அப்படியே அவங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக போக ஏஜ் அட்டன் பண்றாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மில்லியன் கணக்குல இருந்தது 50,000 அப்படின்னு சொல்லிட்டு கருமுட்டை எண்ணிக்கையா வந்தது. அடுத்தது அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அடுத்த சைக்கிள் வர்றாங்க, உள்ள போறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க ஒவ்வொரு சைக்கிள்குள்ளேயும் கருமுட்டை சூஸ் ஆகி ஒரு 3 கருமுட்டை 4 கருமுட்டையும் சூஸ் ஆகி தான் வந்துட்டு வரும். ஆக மொத்தம் அவங்களோட அந்த 14ல இருந்து ஒரு 54 இயர்ஸ் அப்படின்னு நம்ம ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா இதுல மொத்தமா அவங்க யூஸ் பண்ணிருக்கிற கருமுட்டைகள்னு பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுதுங்கிறது 400 தான். மீதி அந்த மில்லியன்ல இருந்து 400 கருமுட்டைகள் தான் அவங்களோட ரெகுலர் பீரியட் சைக்கிளுக்கு வரும். அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 2 கருமுட்டை சூஸ் ஆகும், அவங்க பீரியட் வரும், ரப்சர் ஆகும், ஓவலேஷன் நடக்கும். அப்புறம் அந்த ஒருவேளை அங்க வந்துட்டு கரு உருவாகல, விந்தணு வரல, கரு உருவாகலைன்னா வெளியே தண்ணி. இது மாதிரி சைக்கிளுக்கு ஒவ்வொரு சைக்கிளுக்கும் யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 400 கருமுட்டைகள் தான் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த 400 கருமுட்டைகள் தான் வந்துட்டு அவங்களோட மொத்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ்லயுமே வந்துட்டு யூஸ் ஆகிறதா இருக்கு. இந்த கருமுட்டையோட தரம் 10 வருஷத்துல அதிகமா இருக்கு. குட் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டியான கருமுட்டைகள் எல்லாம் இதுலயே வந்துடும். அடுத்தது பிரீமியம் குவாலிட்டியில இருந்து குட் குவாலிட்டியான கருமுட்டைகள் செகண்ட் ஃபேஸ்ல வரும். அடுத்தது இருக்கிறதுல எது இப்ப குட் எல்லாம் போயிடுச்சுப்பா, இருக்கிறதுல எது எடுத்துக்கலாம் அப்படின்னா அடுத்த ஃபேஸ். ஓகே, இப்போ வந்துட்டு செகண்ட் குவாலிட்டியில இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 24ல இருந்து 34 ஏஜ் குரூப்ல இருக்கிற ஒரு பெண் குழந்தைங்க பெண்கள் அவங்க வந்துட்டு பிரெக்னன்சி பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு 10 வருஷத்துலயே வந்துட்டு நல்ல பிரீமியம் குவாலிட்டி எல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகி போயிடும். இந்த செகண்ட் இதுல நம்ம எப்படி வந்துட்டு அந்த பிரீமியம் குவாலிட்டி கொண்டு வரலாம் அப்படிங்கறது வந்துட்டு அனலைசிஸ் பண்ணதுல நாங்க இது வரைக்கும் ட்ரீட் பண்ணது எல்லாமே வந்துட்டு பார்த்ததுல இவங்க ஆல்ரெடி இருக்கிற கருமுட்டைகளை தரம் உயர்த்தி நம்ம வந்து பிரீமியம் குவாலிட்டிக்கு நம்மளால அந்த இதுக்கு கொண்டு வர முடியும். ஐவிஎஃப் பண்றாங்கன்னா அதுல என்ன பண்ணுவாங்கன்னா கிரேட்ஸ் பிரிப்பாங்க. ஜென்ரலா இது நான் வெளியே வந்து சொல்றேன். கிரேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி எம்பிரியோ குவாலிட்டியில இருக்கிறது இதெல்லாம், செகண்ட் கிரேடு தேர்ட் கிரேடுன்னு பிரிப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு இது மாதிரிதான் நம்மளோட இதுவும் நம்ம கருமுட்டைய எப்படி நம்மளோட அந்த 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 கிரைட்டீரியாவுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபுட் அண்ட் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றது. சரி, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் நிறைய யூஸ் பண்றாங்க, நிறைய இடத்துல இதுதான் சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணணுங்கிறது தான் தெரியல அப்படிங்கறத இங்க நிறைய பேர்த்தோட கொஸ்டினா இருக்கு. ஓகே, ஃபுட் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சேச்சுரேட்டடா ஃபார்ம் ஆகாத மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீக்கணும். செகண்ட் எலிமினேஷன், அதாவது நார்மலா நீங்க இப்போ ஜென்ரலா எடுத்துக்கோங்களேன், சுவாசிக்கிறோம். அந்த சுவாசிக்கிற நம்ம மூக்குக்குள்ள போறது எல்லாமே சுத்தமான காத்தா அப்படின்னு பார்த்தா தெரியாது. பொல்யூஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நிறைய இருக்கு, கார்பன்ஸ் நிறைய இருக்கு, பொல்யூஷன் வந்து எரிக்கிறோம் எதையாவது போட்டு, அந்த இதெல்லாம் வருது.
அதே மாதிரி செகண்ட் நம்ம இருக்கிற உணவுன்னு பாத்தீங்கன்னா பெஸ்டிசைட் அது கலந்துட்டாங்க. கிரீன் ரெவல்யூஷன் வரும்போதே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த பெஸ்டிசைடு ஜெர்மிசைட்ஸ் இது எல்லாமே உள்ள வந்து கலந்துருச்சு. அந்த இது கலக்கும் போது அதுதான் இது மாதிரி இந்த பெஸ்டிசைட்ஸ் ஜெர்மிசைட்ஸ் தான் நம்மளோட ஜீன் மியூட்டேஷன், அதாவது அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, ஜீன் மியூட்டேஷன் ஆகிறதுக்கான மெயின் காரணமே அதுதான் இருக்கு. இந்த மியூட்டேஷன் ஆறனாலதான் நம்மளுக்கு நிறைய உடம்பு தொந்தரவுகள்லாம் வருது. சின்ன வயசுல இருந்து நல்லா கரெக்டா ஹெல்த்தியா சாப்பிட்டுருப்போம். இந்த ஜங்க்ஸ் எல்லாம் எதுவுமே சாப்பிடாம பிஸ்கட்டு சிப்ஸ் அது மாதிரி எதுவுமே கொடுக்காம வளர்த்திருப்பாங்க. ஆனாலும் அந்த குழந்தைக்கு வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். வளர்ந்துட்டாங்க அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை வரும். என்னன்னு பார்த்தா அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டுல அந்த பெஸ்டிசைட் கலந்துருப்பாங்க இல்லையா, அதை நம்ம கழுவுனா போயிருமான்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பா அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்தெந்த வகையில அந்த என்விரான்மெண்டல் ட்ரிகர்ஸ்ல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோமோ அதுதான் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். வாக்கிங் போறது, யோகா பண்றது, இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஆனா இது மட்டும்தான் வந்து லைஃப் ஸ்டைல். உடம்புக்கு வேலை கொடுக்கறது தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படிங்கிறது காஸ்ட்லி அப்படின்னும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. வீட்டுல மாடு தொட்டை வச்சு நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே வளர்த்துக்கிறது மூலியமாகவும், நம்மளுக்கு தேவையான தயிர் பால் எல்லாமே வந்துட்டு பேக்கெட்ல வாங்காம வெளியே சோர்ஸ் ஒருவேளை இருக்கு அப்படின்னா நம்மளோட அது வாங்கிக்கிறது மூலியமாகும். இல்ல நாங்களும் சிட்டி சைடு இருக்கோம், பேக்கெட் பால் தான் எடுத்துக்க முடியும், வேற வழி இல்லைன்னா அப்ப அந்த இடத்துல அதை தவிர நமக்கு ஆப்ஷன் பண்ணும்போது அதை நம்ம எடுத்துதான் ஆகணும். ஓகே, இது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு ஆல்ரெடி நம்ம பாடிக்குள்ள இருக்கிற டாக்ஸிக் இப்ப வந்து எனக்கு வந்து தயிர்னா ரொம்ப பிடிக்கும். நான் சிட்டி சைட்ல இருக்கேன். ஸோ வந்துட்டு தயிர் வந்துட்டு பாக்கெட்ல தான் வாங்க முடியும். ஆனா வந்துட்டு நான் எப்படி இது நான் வந்து என்னை வந்துட்டு இதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அது பேர் தான் டீடாக்சிஃபிகேஷன். டீடாக்சிஃபிகேஷன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆல்ரெடி சேர்ந்த கழிவுகள், ஆல்ரெடி இருக்கிற டாக்ஸின்ஸை ப்ராப்பரா எலிமினேட் பண்ணணும். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த அந்த லோடு வந்து குறையும். நான் கம்ப்ளீட்டா போயின்னு சொல்லல, அந்த லோடு எவ்வளவு வந்துட்டு டாக்ஸின் லோடு நம்ம பாடியில் இருக்கும். ஒரு 80% டாக்ஸின் லோடு இருக்குன்னா அதை நம்ம ஒரு 50% அதாவது 40% குறைக்கும் பொழுது நம்மளுக்கு வந்துட்டு நிறைய சிம்டம் வந்து ஓகேவா. ஓகே, இதே மெனப்பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 10 வருஷம், அதாவது ஒரு 44 இருந்து 54 வயசு, இந்த 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 ஸ்டேஜ்ல இருக்கிற அம்மா ஆல்மோஸ்ட் எல்லாரும் அம்மா இருக்காங்க. அந்த அம்மாக்கள் அவங்கள வந்துட்டு நம்ம ரொம்ப ப்ரொடெக்டிவா பார்த்துக்கணும். இதே வந்துட்டு மெனப்பாஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனா மெனப்பாஸ் அப்படிங்கிறது என்னன்னா அந்த மாணவரை நிக்கிறது. அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஹெல்த் கன்சர்ன் மட்டும்தான் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். மெனப்பாஸ்க்கு முன்னாடி இருக்கிற இந்த பெரிய மெனப்பாசல் பீரியட் அப்படின்வாங்க. இந்த 10 வருஷம் அவங்க மனசளவுல ரொம்ப வந்துட்டு சஃபர் ஆவாங்க, கவலையிலே இருப்பாங்க. அப்படின்னு ஜென்ரலாவே ஒரு மென்சுரல் சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மென்சுரேஷன் வரத்துக்கு முன்னாடி, மென்சஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு 5 நாள் இந்த ப்ரீ மென்சுரல் பீரியட் அந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அந்த ஒரு 5 நாள் மூட் ஸ்விங்ஸே நம்மளால தாங்க ரொம்ப நம்மளுக்கே வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும், இரிட்டேஷனா இருக்கும், என்ன பண்ணணும் என்ன பேசணும்னே தெரியாம இருக்கும், பிரெயின் ஃபாகா இருக்கும். இந்த 5 நாள்ங்கிறது அவங்களுக்கு அங்க வந்துட்டு மேக்சிமம் 10 இயர்ஸ் இது வந்துட்டு ஃபீல் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல 44 இருந்து 54 வயசு இருக்கிற இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற அம்மாக்களுக்கு ஹாட் ஃபிளஷஸ் திடீர்னு பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா சூட் ஆகும். ஒரு 10 செகண்ட் தான் நல்லா சூட் ஆயிட்டு வேட்டு கொட்டுற மாதிரி இருக்கும். அது ஒரு 2 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்புறம் இதாயிடும். இது எப்பயும்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது வெயில போயிட்டு இருக்கும்போது வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி தெரிவிச்சுக்காது. இதே நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க நல்லா, திடீர்னு பார்த்தா அவங்க சூட் ஆயிட்டு அவங்களுக்கே ஐயோ பாடி இன்னும் ஆகுங்கிற ஒரு பயம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா பாடி பெயின் அதிகமா இருக்கும். தேர்ட், ஒரு டிசிஷனை எடுக்க முடியாது. என்ன முடிவு எடுக்கிறோம், பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா லாக்டா இருக்கு, என்ன யோசிக்கிறோம் என்ன பண்றோம்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த பிரெயின் ஃபாக் அந்த டிசிஷன் எடுக்க முடியாதனால இன்னும் அவங்க மேலேயே அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். கத்துறது, ஒரு ப்ராப்பரா வந்துட்டு ஃபுட்டு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு அந்த அந்த டைம்ல இந்த மாதிரி சிம்டம்ஸ் நிறைய காட்டும். இவங்க இந்த பீரியட்ல அவங்களை ப்ராப்பரா வந்துட்டு ஒவ்வொரு சிம்டமே என்ன அப்படிங்கறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பாடியா அவங்க வந்து நரிஷ் பண்ண வச்சுக்கணும். நரிஷ் மீன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு பேம்பர் பண்ணி
ஃபர்ஸ்ட் மென்டல் சப்போர்ட். ஒருவேளை அம்மா கத்துறாங்க, திட்டுறாங்க, சண்டை பிடிக்கிறாங்கன்னா கூட ஓகே அம்மா இந்த பீரியட் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கணுங்கிறது ஃபேமிலியில இருக்க அப்பா, அவங்களோட எல்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்க, இல்ல அவங்க பசங்க, அம்மாவோட பசங்க, அவங்க ஒருவேளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்களே இருப்பாங்க. அவங்களையே நச்சரிச்சு உங்க வேலையை நீங்களே பார்த்துக்காம அவங்கள பார்க்க வைக்கிறீங்க. இது எனக்கு பண்ணி கொடு, அது எனக்கு பண்ணி கொடு, எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்கு, இது பண்ணி கொடு, என் ட்ரெஸ் துவைச்சு கொடு அப்படின்னு அவங்களையே நம்ம வேலை வைக்கும் போது அவங்களுக்கு இந்த டைம்ல நிறைய ரெஸ்ட் தேவைப்படுது. அட் த சேம் டைம் மென்டல் சப்போர்ட் கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுறதுக்குன்னு ஒரு ஆள் தேவைப்படுது. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இது வந்துட்டு இந்த ரெண்டு தான் இல்ல, இது தவிர எல்லாமே இருக்கு. சோ இது இந்த மென்டல் சப்போர்ட்னா அவங்க வீட்டுல சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா பக்கத்துல போய் நின்றுட்டு என்ன சமைக்கிறீங்க, அப்படியா, இது என்னது அது என்னதுன்னு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி அந்த ஒரு பேச்சு கொடுக்கறது. அதே மாதிரி உங்க வேலைகள் மத்த ஏஜ்ல இருக்கவங்க சொல்றேன் பாத்துக்கிறது மூலியமா அவங்கள வந்துட்டு நம்ம பாத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி அவங்க கரெக்டா சாப்பிடுறாங்களா, நீங்க சாப்பிடுறத அவங்க சாப்பிடுறாங்களாங்கிறத நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா அம்மா உங்களை நல்லா பாத்துப்பாங்க, ஆனா அவங்கள பாத்துக்க விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க ஜீரோ தான். அவங்க அவங்கள வந்துட்டு இருக்கிறது போக மீதியை தாண்டா அவங்களுக்கு அப்படிங்கிறது பார்ப்பாங்க. நீங்க உங்க பிளேட்ல இருக்கிற சாப்பாடு அவங்க சாப்பிட்டாங்களாங்கிறது பார்த்தாலே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் மோஸ்ட்லி கிடைச்சிடும். ஓகே, இதே வந்துட்டு மெனப்பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல ரொம்ப குரூஷியல். உங்க பாடியில ஈஸ்ட்ரோஜன் நார்மலாவே மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நடக்கிறதுக்கு பாடியில இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் மேல கீழே ஏறிட்டு இருக்கிறதுனாலதான் மாறி மாறி அந்த ஒவ்வொரு டேக்கு அந்த மாதிரி மாறினாலதான் அந்த சைக்கிள் வந்து நடக்குது. இந்த 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 சுழற்சி இந்த மாறுது அப்படிங்கிற அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் எப்ப அவங்க பாடியில ஜீரோ ஆகுதோ, ரொம்ப குறைஞ்சி ரொம்ப மினிமம் லெவலுக்கு வருதோ அப்பதான் உங்களுக்கு மெனப்பாஸ் அப்படிங்கிறது தான் ஆகி ஸ்டாப் ஆகும், மெனப்பாஸ் ஆகும். ஓகே, மெனப்பாஸ் ஆன இந்த இது ஒரு இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு பெண் பிள்ளைகள் அப்படின்னாலே அவங்க உடம்புக்கு தலையாய முக்கியமான நியூட்ரியன்ட் அப்படின்னா அது வந்துட்டு கால்சியம், செகண்டரியா அயன். ஏன்னா அனேமிக் அயன் குறைபாடா இருக்குதுங்கிறது பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கிறது தான். ஆனா பெண் பிள்ளைகளுக்கு அதிகமா இருக்கிறதுங்கிறது கால்சியம். இந்த கால்சியம் எடுத்துக்கிட்டா அந்த விட்டமின் டி இது எல்லாமே சேர்ந்து அதுக்குள்ள வந்துடும். ஓகேங்களா, இந்த மெனப்பாஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கவங்களோட உடம்புல கால்சியம் ரொம்ப குறைஞ்சிடும். ஏன்னா ஈஸ்ட்ரோஜனும் கால்சியமும் ட்வின்ஸ் மாதிரி. நீ இருந்தாலும் அந்த ரெஸ்ட் ரூம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது எனக்கு ரெஸ்ட் ரூம் வந்து வாடா போன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஏன் அவனுக்கு வந்தா நீ போய் அப்பெல்லாம் கேட்பாங்க இல்லையா, அது மாதிரிதான் இது வேலை செய்யணும்னா இது இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் வேலை செய்யணும்னா கால்சியம் இருக்கும், கால்சியம் வேலை செய்யணும்னா ஈஸ்ட்ரோஜன் இருக்கும். ஒண்ணு இல்லைனாலும் ஒரு வேலை செய்யாது, உட்காந்துக்கும் சொல்லலாம். சோ என்ன பண்ணணும், இது ரெண்டையுமே வந்துட்டு கம்பேர் பண்ணணும். இது இப்போ வந்துட்டு மெனபாஸ் ஆயிடுச்சு, ஈஸ்ட்ரோஜன் லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனா அதனால என்னன்னா கால்சியம் லெவலும் பாடியில குறைஞ்சிடும், நல்லா குறைஞ்சிடும். கால்சியம் பாடியில செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. நம்மளோட ஒரு கைய மடக்கி நீட்டுறோம் அப்படின்னா வந்து கால்சியம். ஓகேங்களா, வெறுமனே கால்சியம் குறைபாடு வந்துருச்சுன்னா முட்டி வலி வரும், முட்டி வலியும் வரும். போன் ஹெல்த்க்கு இம்பார்ட்டன்ட், இது நார்மலா ஜெனரலா தெரிஞ்ச விஷயம். ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிக்கும் கால்சியம் தேவை. இப்ப நான் பேசல, என் வாய் தொடர்ந்து மூடுறதுக்கு கூட வந்துட்டு அந்த இடத்துல கால்சியம் மெக்கானிசம்ஸ் நடக்கும். அந்த மசில் பிசியாலஜி, மசில் வேலை செய்யணும்னா அது வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா, அது எந்த அளவுக்கு கான்ட்ராக்ட் ஆகுது ரிலாக்ஸ் ஆகுதுன்னு பொறுத்துதான் அந்த மசிலோட ஃபங்க்ஷனே இருக்கு. அதை டிசைட் பண்றது, அதுக்கான மசில் ஆக்ஷனுக்கான மிகப்பெரிய பொட்டன்ஷியலை கொடுக்கறது வந்துட்டு நம்மளோட கால்சியம். ஸோ அதுவே அவங்க குறையும் பொழுது உங்களால ஒரு கை நீட்டி மடக்கிறதே அங்க சமமா இல்லையா. நம்ம பாடிக்கு வந்துட்டு இந்த நீட்டி நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலா பார்க்கும். ஸோ என்ன ஆகும்னா உங்க எலும்புலதான் கால்சியம் சத்தெல்லாம் வந்து நீங்க இத்தனை நாள் சின்ன குழந்தையில இருந்து அந்த ஒரு 30 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் சாப்பிட்ட கால்சியம் எல்லாமே உங்க எலும்புலதான் போயிட்டு மேல படிமமா படிஞ்சு அந்த எலும்பு ஸ்ட்ராங் அப்படிங்கறதுதான் கால்சியம் டெபாசிஷன். இதை என்ன பண்ணுன்னா மெனபாஸ் ஆனதுக்கு அப்புறம் பொறுமையா வந்துட்டு கீழே அரைச்சிட்டு வரும். இது நீ ஏன்னா என் மசில் ஆக்ஷனுக்கே அங்க கையைக்காலையே நீட்ட முடியல, உனக்கு நீ ஸ்ட்ராங்கான என்ன பிரோஜனம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாமே அந்த கால்சியம் எல்லாம் எரோட் ஆகி கீழே இறங்கி போய் மசிலோட ஃபங்க்ஷனுக்கு போய்கிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துல இது ரொம்ப எலும்பு மெலிசாயிடுச்சு அப்படின்னா ஓட்ட விழ ஆரம்பிச்சிடும். அப்ப ஈஸியா கீழே விழுந்தாலும் டக்குன்னு ஃப்ராக்சர் ஆயிடும்.
மேல வந்துட்டு நல்லா வந்து ஒரு 10 ஒரு 2 அடி 3 அடி நான் அதுல இருந்து கூட ஸ்லிப்பாகி விழுந்திருப்பாங்க சின்ன வயசுல. ஒன்றும் ஆயிருக்காது. தடிக்க விழுவாங்க, பார்த்தா ஃப்ராக்சர் ஆகும். ஏன் அப்படின்னா உங்களோட எலும்புல வந்து நல்லா வந்து எரோட் ஆகிட்டு ரொம்ப மெலிசா மாறிடுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதுக்கான மெயின்டென்ஸ். ஸோ மெனபாஸ்க்கு அப்புறம் இது ரொம்ப நியூட்ரியன் எசென்ஷியல் கால்சியம் அதிகமா இருக்கிற வழக்கம் போல ராகி கொடுங்க. ராகி கம்பு மெயினா கொடுங்க. எள்ளு எள்ளு வந்துட்டு கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகம். நல்லெண்ணெயிலையும் இருக்கு, அட் த சேம் டைம் எள்ளுமும் எடுத்துக்காங்க. ஓகேங்களா? அதோட சோர்ஸ் நல்லெண்ணெயோட சோர்ஸ் எள்ளு. அது வந்துட்டு நம்ம ஏரியா மக்களுக்கு வந்துட்டு யூஸ்வலா வந்து நல்ல அப்சர்ப்ஷன் நடக்கும். ஸோ மெனபாஸ்க்கு அப்புறம் கால்சியம் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா irregular சைக்கிளா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்துட்டு எப்படி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஓகே, நார்மலா இன்னைக்குதான் உங்களுக்கு வந்து மென்சஸ் ஆயிருக்கு, பீரியட் ஆயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு டே 1 அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு 3 நாளே நின்றுடும், சில பேருக்கு 5 நாள் வரும், சில பேருக்கு 7 நாள். ஒரு குழந்தை வந்துட்டு பிறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு யூட்ரஸ் வச்சுக்கலாம். குழந்தையே பிறக்காத ஒரு கர்ப்பப்பை, ஒரு யூட்ரஸ், அதாவது இன்ன வரைக்கும் இன்னும் பிறக்கல, இன்னும் அவங்க கன்செப்ஷன் நடக்கலங்கிற ஒரு கர்ப்பப்பை. கன்செப்ஷன் நடக்கல அப்படிங்கிற அந்த யூட்ரஸ் மினிமம் 5 நாள் ப்ளீட் ஆகணும். ஓகேவா? எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, ஆனா எனக்கு வந்து 3 நாள் தான் வந்துட்டு ப்ளீட் ஆகுது அப்படின்னா அது வந்து அந்த இடத்துல பிரச்சனைன்னு அர்த்தம். இதே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை வந்துருச்சு, அதுக்கப்புறம் 3 நாள் ஆகுது, 3 நாள் தான் ஆகும் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இந்த மேரேஜ் ஆகாத யூட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா, 3 நாள் தான் ப்ளீட் ஆகுது, அது வந்துட்டு 5 நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் ப்ளீடிங் வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இது என்ன சைன் அப்படின்னா 3 நாள் தான் வருதுங்கிறது எது உங்களுக்கு உணர்த்துதுன்னா உங்க பாடியில மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம்னா தினமும் அட்லீஸ்ட் 2 வகையான பழம், ஏதோ ஒரு பழம். நீங்க வந்துட்டு பழம்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பொமக்ரைனட் அந்த மாதிரி பெரிய இதுக்குதான் போகணும் இல்லை. உங்களை சுத்தி இருக்கிற நவாப்பழம், இழந்த பழம், நிறைய பழங்கள் வந்துட்டு வில்வ பழம் எல்லாம் சாப்பிட்ற பழக்கம் நிறைய இருந்தது. ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு குறைஞ்சிடுச்சு, நிறைய இடத்துல வந்து குறைஞ்சிடுச்சு. வெடாம்பழம் இதெல்லாம் ஏதோ அதிசயமான பொருள், சூப்பர் மார்க்கெட்ல கவர் பண்ணி வச்சிருக்காங்க, அதிசயமான பொருள் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு இந்த கோணப்படியாங்கா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப எசென்ஷியல். இந்த 3 நாள் மட்டும்தான் ப்ளீட் ஆகுதுங்கிறது நீங்க நிறைய பழம் சாப்பிடணும். ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் 2 வகையான பழமாவது எடுத்துக்கணுங்கிறதுக்காக சொல்லுது. ஓகே, ஒருவேளை அவங்களுக்கு வந்துட்டு 7 நாளுக்கு மேல ப்ளீட் ஆகுது, 15 நாள் வரைக்கும், 7 இருந்து 15 நாள் வரைக்கும் ப்ளீட் ஆகுது, இதனால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா இது ஃபர்தரா என்ன ஆகும்னா ரத்தம் அதிகமா உதிரப்போக்கு ஆக ஆக உங்க பாடியில ரத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். ஹீமோகுளோபின் ஹெச்பி பாயிண்ட்ஸ் ரொம்ப குறைய ஆரம்பிச்சு. இது ஒருவேளை 9க்கு மேல கீழே குறையுது, 9, 8 அப்படிலாம் வருதுன்னா உடம்பு நல்லா ஊதும். ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் இருக்கு, ஹார்ட்ல வந்து பிளட் கம்மியாயிடுச்சு அப்படின்னால அதோட ஃபங்க்ஷன் வரைக்கும் பாதிக்கும். ஜஸ்ட் ஹீமோகுளோபின் சில பெண் குழந்தைகளுக்கு அம்மாக்களுக்கு என்ன ஒரு இதுனா எனக்கெல்லாம் எப்பயுமே 9 தான் அப்படின்னு அது ஏதோ ஒரு பெருமையான விஷயமா சொல்லுவாங்க. எனக்கு 10 பாயிண்ட் தான் இருக்கும் ஹீமோகுளோபின், எனக்கு ஹீமோகுளோபின் 8 தான்ப்பா இருக்குச்சுன்னா இன்னும் 8 தான் இருக்கு அப்படிங்கிறத ஒரு பெருமைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். எப்ப வேணா என்ன வேணா ஆயிடலாம். ஒரு குறிப்பிட்ட அந்த த்ரெஷ்ஹோல்டு தாங்குற வரைக்கும் தான் நம்ம பாடி தாங்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கட்டத்துல செப்படா அப்படிங்கிற மாதிரி விட்டுடும். ஸோ சிக் ஆயிடுது. அதை வந்துட்டு கரெக்டா அட்ரஸ் பண்ணிக்கோங்க. 7 நாளுக்கு மேல ப்ளீட் ஆகுங்கிறதுக்கு முதல் சைக்கிள் ப்ளீட் ஆச்சுன்னா ஒரு 2 சைக்கிள் 3 சைக்கிள் ப்ளீட் ஆச்சுன்னா கண்டிப்பா அனிமிக் ஆயிடுவீங்க. அயன், விட்டமின் சி சேர்த்து சாப்பிடுங்க, அதுதான் எசென்ஷியல். வெறும் அயன் மட்டும் அத்திப்பழம் மட்டும் ரெகுலரா சாப்பிட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்சர்ப்ஷனே நடக்காது, கட்ல இருந்து அப்படியே வெளியே தந்துடும். விட்டமின் இப்போ ஒரு ஆரஞ்சு, ஒரு பொமக்ரைனட், மாதுளப்பழம் அயன் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா மாதுளப்பழம் அயனோட சோர்ஸ் கிடையாது, மாதுளப்பழம் விட்டமின் சியோட சோர்ஸ். நீங்க கூட சாப்பிடுற அயன் ரிச் ஃபுட்டை வந்துட்டு இது அப்சர்ப்ஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பால்ல சிட்ரஸ் ஃப்ரூட் நம்ம வந்துட்டு ஒரு துளி லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், பால் திரிஞ்சிடும் இல்லைங்களா, ஏன்னா அதுல விட்டமின் சி இருக்கு. மீறினா அஸ்காபிக் ஆசிட்ஸ்ல கொஞ்சம் இருக்கு, விட்டமின் சியோட சோர்ஸ். மாதுளப்பழமும் அதே மாதிரிதான். மாதுளப்பழம் பால் ஊத்தாம சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு நம்ம கட்ல அதுக்காக அப்சர்ப்ஷன் நல்லா இருக்கும். அதுக்காக மாதுளப்பழம் ஜூஸ் பால் ஊத்தி குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லல. பால்
குடிக்காம வெறுமனே ஜூஸ் அடிச்சு குடிக்கிறீங்க, எந்த ஒரு ஃப்ரூட் ஜூஸ்னாலும் பால் விடாம சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட அப்சர்ப்ஷன் கட்ல நல்லா இருக்கும். நீங்க பால் விட்டு அரைச்சி குடிக்கிறதுங்கிறது உங்களோட விஷ் தான், அதுவும் குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நீங்க சாப்பிடுற ஃப்ரூட்டோட அப்சர்ப்ஷன் நல்லா இருக்கணும்னா பால் விடாம குடிச்சீங்கன்னா அப்சர்ப்ஷன் இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த பால் சேர்த்தும் போது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கட்ல வந்து அந்த நம்மளோட ரிசப்டார்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, உங்களோட வயிறோட உள்ள வந்துட்டு கட் ரிசப்டார்ஸ் இருக்கும். இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா அது ஃபார்ம் பண்ணி வைக்கிறோம். ஸோ உள்ள எடுத்துட்டு போறதுல அப்சர்ப்ஷன் வந்துட்டு மைக்ரோநியூட்ரியன்ஸ்க்கு இடமே கிடைக்காது. மேக்ரோநியூட்ரியன்ஸ் தான் வெளியே எடுத்துட்டு போயிட்டு, மேக்ரோநியூட்ரியன்ஸ்னா இந்த கார்போஹைட்ரேட், குட் ஃபேட்டு, புரோட்டீன் இதெல்லாமே மேக்ரோநியூட்ரியன்ஸ். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு மைக்ரோநியூட்ரியன்ஸ். பால் சேர்த்தும் போது மேக்ரோநியூட்ரியன் அப்சர்ப்ஷன்ல பெருசா இன்வால்வ் ஆயிடும். மேக்ரோவா உள்ள போகும்போது மைக்ரோ திங்ஸ் வந்துட்டு வெளியே கடல் அப்சர்ப்ஷன் ஆகாம வெளியே தரும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணா வந்துட்டு எனக்கு வந்து அந்த ப்ளீடிங்லாம் சரியாகும்? ஃபர்ஸ்ட் திங், ப்ளீட் ஆகிட்டு இருக்குன்னா ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். நம்மளோட வாழைப்பூ இருக்கும் இல்லைங்களா, வாழைப்பூ வந்துட்டு ஃபுல்லா எடுத்துட்டு இட்லி தட்டு மேல வச்சு அவிச்சு கொஞ்சம் அவிச்சுட்டு அதை இடிச்சு அந்த சாறு வந்துட்டு குடிக்கும். சில கிட்னிக்காக, இந்த கிட்னியில ஸ்டோன் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, வாழை மரத்தை வெட்டி அந்த இடத்துல கொஞ்சம் நடுவுல பகுதியை எடுத்துட்டு அந்த இடத்துல துணி கட்டி வச்சிருப்பாங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த தண்ணி தேங்கி நிற்கும் வாழை மரத்தோட கீழே, அந்த தண்ணி குடிப்பாங்க. இதெல்லாம் எதனாலன்னா துவர்ப்பு செய்கை இருக்கிறது, அஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இந்த துவர்ப்பு செய்கை வந்து என்ன பண்ணுவோம்னா ரத்தம் எங்க போகுது அப்படின்னா அதை அரெஸ்ட் பண்ணி நிறுத்தும். அதுதான் அதோட மெயின் விஷயம். வாழைப்பூ அவிச்சு அந்த தண்ணி வச்சு நம்ம அதை வந்து என்னன்னா பிட்டப்பியர் சொல்லுவாங்க. அவிச்சு பிடிச்சு அந்த சாறு குடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு ஆயிட்டு இருக்க ப்ளீடிங் வந்துட்டு அரெஸ்ட் ஆகும். ஒன்ஸ் ப்ளீடிங் அரெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. பட் இது பேசிக்கா வீட்லயே நீங்க ட்ரை பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா நீங்க டாக்டர் பண்ணுவீங்க அப்படின்னு. ஓகே, ப்ளீடிங் ஒருத்தர் நின்றுச்சுன்னா அடுத்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்ப ப்ளீட் ஆகுதுன்னு பாக்குறதை விட நின்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத டாக்டர் பார்த்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அந்த காசு என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை கரெக்டா வந்துட்டு நவுத்தி விட்டீங்க, அதை வந்துட்டு எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அதை ரூட் காஸ் கண்டுபிடிச்சு அதை எலிமினேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வந்துட்டு சால்வ். ஓகேங்களா? ஓகே, இந்த மென்சுரேஷன் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்னா டைஜஷனுக்கு ஈஸியா இருக்க மாதிரியான உணவுகள். அப்படி எதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பீரியட்ஸ் ஆகும்போது அதிகமா புரத சத்து இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட நான்வெஜ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது டைஜஷனுக்கு கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இது வந்துட்டு நம்ம இன்னும் நார்மலா நடக்கிற மெக்கானிசமா இது வந்து இன்டரப்ட் பண்ணும். ஓகே, அப்ப எது மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 14 days பீரியட் ஆகும்போது 5 நாள் நல்லா வந்துட்டு பழங்கள் அதிகமா சேர்த்துக்காங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க, எள்ளு சேர்த்துக்காங்க சாப்பாட்டுல. நல்லெண்ணெய் எள்ளு ஏன் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அது ஏன்னா உள்ள இருக்கிற அந்த கசடு எல்லாமே நீங்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுல இருக்கிற வந்துட்டு கெமிக்கல் காம்போசிஷன் நல்லா நியூட்ரியனை நல்லா டீடாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், ஷாலோட்ஸ் சொல்லிட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும், பெரிய வெங்காயம் வேண்டாம். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற ப்ளீடிங் எல்லாம் வெளியே தள்ளும். இந்த பீரியட் ஆகிற அந்த 5 நாள் எல்லா வழியும் இழுத்து போட்டு செய்யக்கூடாது. நல்லா எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த சைக்கிள் ஃபுல்லாமே ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணலாம். தேவையில்லாம அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு வெளியே போறது, தலைகளை குதிக்கிறது, அது மாதிரி எல்லாம் நம்ம விளம்பரத்துல எல்லாம் காட்டுறாங்கல்ல, அதெல்லாம் ஆக்சுவலா தேவையே இல்லை. இந்த டைம் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க உங்களுக்கு அடுத்த சைக்கிள் அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? அடுத்து பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா முதல் ஒரு 14 days. ஏன் அந்த 14th day அப்படின்னா அன்னைக்குதான் வந்துட்டு ஓவிலேஷன் நடக்கும். இந்த ஒரு 2வது நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். வளர்றது அதிகமாகிறதுங்கிறது ஒரு 6வது நாள்ல இருந்து பீரியட். ஆனா அந்த 6வது நாள்ல இருந்து 14 15 நாள் வரைக்கும் ஒரு கருமுட்டை இந்த இடத்துல வளர்ச்சி நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த டைம்ல நீங்க புரோட்டீன் அதிகமா சேர்த்துக்கணும். பீரியட் ஆகும்போது சேர்த்து தேவையில்ல, வேண்டாம், பொறிச்சிடலான்னு சொன்னது. செகண்ட், இந்த 6ல இருந்து ஒரு 14 நாள்ல அதிகமா புரத சத்து இருக்கிறது குடிக்கலாம், சாப்பிடலாம். அதாவது நம்மளோட சுண்டல், காராமணி, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், ரெண்டுமே பச்சை பயிறு, கொள்ளு, வெந்தயம்ல வேக வச்சு சாப்பிடணும். இந்த
ஃபேஸ்ல உளுந்து கஞ்சியை ரெகுலரா நம்ம வந்து கொடுத்துக்கணும். நம்ம குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சுகரை வந்துட்டு குறைச்சிடும். சுகர்னா ஒயிட் சுகரா இருந்தாலும் சரி, கற்கண்டா இருந்தாலும் சரி, பனங்கற்கண்டு, கருப்பட்டி, பனவெல்லம் அதுனாலும் சரி. சுகர்ல நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். சுக்ரோஸ், அதாவது ஜென்ரலா நம்ம சந்தையில இருக்கிறத வச்சு சொல்றேன். பனவெல்லம், கருப்பட்டி இது ஒரு சைடு. இதே வந்துட்டு கரும்புள்ள சர்க்கரையில இருந்து எடுக்கிற பனவெல்லம் இருக்குதுங்களா, அந்த உருண்டை வெல்லம், அந்த இது ஒரு சைடு. இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரக்சரலா ஆல்மோஸ்ட் வந்துட்டு அதோட ஆக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். ஆனா ஸ்ட்ரக்சரல்ல நம்ம பனமரத்துல இருந்து வந்த அந்த சோர்ஸ் வச்சு அந்த சுகர், அதாவது கருப்பட்டி வந்துட்டு காம்ப்ளெக்ஸா இருக்கும். கார்போஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸா இருக்கும்பொழுது நம்ம கார்போஹைட்ரேட் வச்சு காம்ப்ளெக்ஸா இருந்தாதான் பெஸ்ட். ஓகேங்களா? அதுல ஃபைபரும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம கருப்பட்டியை வந்துட்டு முன்னாடி பிரதானப்படுத்துறோம். ஆனா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். பெரிய டிஃபரன்ஸ் இதுதான் நல்லது இது கெட்டது அப்படின்லாம் கிடையாது. இந்த கருப்பட்டியில கொஞ்சம் ஃபைபர் இருக்கு, அதனால அது முன்னாடி ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆனா ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? இந்த சுகர் லெவலை குறைச்சி உளுந்து கஞ்சி செய்யணும். உளுந்து களின்னு போட்டு நிறைய ஸ்வீட்னஸ் அதிகமா ஆட் பண்ணாம மினிமம் ஸ்வீட்னஸ்ல இந்த பீரியட்ல செஞ்சுக்கோங்க. உளுந்து களி புரோட்டீன் அதிகமா இருக்கிற கண்டென்ட் கொடுக்கும். நம்மளோட பயிறு வகைகள்லாம் செய்யலாம். இந்த பாசிப்பருப்பு, பச்சை பயிறு, நம்மளோட சாம்பார் வைக்கிறோம் இல்லைங்களா, தூரம் பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் இந்த ஃபேஸ்ல அதிகமாக செய்யலாம். இந்த ஃபேஸ்ல மைல்டா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். அடுத்து ஓவிலேஷன் நடக்கும், ரப்சர் ஆகிற ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பாடி வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃபேஸ்க்கு அப்புறம் 14ல இருந்து அடுத்த பீரியட் வர வரைக்கும் இந்த ஃபேஸ்ல வெந்தய கஞ்சி ரெகுலரா கொடுக்கலாம். அலோவேரா ஜூஸ் அப்படிங்கும்போது நல்லா வாஷ் பண்ணி அது வந்துட்டு மோர் கூட சேர்த்து அடிச்சு மத்தியானம் 2 மணி நேரத்துல அலோவேரா மோர் மாதிரி கொடுக்கலாம். ஒரு நாள் அலோவேரா ஜூஸ், அலோவேரா மோர் சேர்த்து, அடுத்த நாள் வெண்பூசணியும் மோரும் சேர்த்த மாதிரி கொடுக்கலாம். வெண்பூசணி மோர், கொஞ்சமா வந்து பெப்பர், கொஞ்சமா உப்பு, இதுதான் பெஸ்ட் காம்பினேஷன். சக்கரெல்லாம் போட்டுருந்தீங்க. ஏன் இது பெஸ்ட் காம்பினேஷன்னா, சித்தாப்படி ஒரு ஒரு கஷாயம் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. சும்மா கண்ணில் கடிச்சதெல்லாம் எடுத்து போட்டு இப்ப தொண்டை இருமல் ரொம்ப இதுவா இருக்கு, பிரேக் ஆஃபா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, எடுப்போடு புதினா போடு, இஞ்சி போடு, என்னென்னலாம் சிக்கன்ல இருக்கு கிச்சன்ல இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம ஒரு கஷாயம் அப்படின்னு சொல்லி அந்த இது வைக்கக்கூடாது. ஒவ்வொரு இன்கிரியன்ட்டுக்கும் ஒரு சுவை பிரிவு, அதோட தன்மைன்னு ஒண்ணு இருக்கும். வெப்ப பிரிவா இல்ல குளிர்ச்சி பிரிவா அப்படிங்கறத பிரிச்சு நம்ம வந்து ஃபுல்லாமே வந்துட்டு ஸ்பிரிட்டோட சமப்பொருளா வந்துட்டு இருக்கிற ஒரு கஷாயம் தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். அது மாதிரிதான் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். எது கூட எது சேர்த்து சாப்பிடுறவங்களுக்கு ஆஸ்கார்டு, நம்மளோட வெண்பூசணி கூட மோர் சேர்த்து சாப்பிடுறது வந்துட்டு நல்லது. அதே மாதிரி அலோவேரா கூட மோர் சேர்த்து சாப்பிடுறது நல்லது. இதை வந்துட்டு இந்த செகண்ட் ஃபேஸ்ல கொடுக்கலாம். பழங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். நீங்க 14 நாள்ல புரத சத்து அதிகமா இருக்கிறது மெயினா எடுத்துக்காங்க. 2வது 14 நாள்ல இந்த வெந்தய கஞ்சி உடம்பு சூடு சரி பண்றத கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபேஸ்ல பாடி கண்டிப்பா கரு உண்டானாலும் உருவாகலனாலும் வந்துட்டு சூடு ஆகும். ஸோ இதை வந்துட்டு ஹீட் மேனேஜ்மெண்ட், பாடியோட தெர்மோரெகுலேஷனை கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது நம்மளோட அலோவேரா ஜூஸ், ஆஷ்கார்ட் ஜூஸ் இதெல்லாம் இந்த ஃபேஸ்ல பழங்கள், ஒரு நாளைக்கு 2 வகையான பழங்களை இந்த செகண்ட் 14 டேஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை பீரியட் தள்ளி போகுது, ஒரு 3 மாசத்துக்கு தள்ளி போகுது, 6 மாசத்துக்கு தள்ளி போகுது அப்படின்னா பிரச்சனை ஒண்ணு கருமுட்டையில இருக்கும், இல்லைன்னா கர்ப்பப்பையில. கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனை, கர்ப்பப்பையில இருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த உதிரம் வெளியே வருது. ஆனா உதிரம் வந்துட்டு தள்ளி போகுதுங்கிறத சுடக கட்டும்பாங்க. இது வந்துட்டு 90% இதோட பிரச்சனை வந்துட்டு உங்களோட கருமுட்டை பையில தான் இருக்கு. தேவையில்லாத வளர்ச்சி பாதையிலேயே நிக்கிறதுனால அது வந்துட்டு வரும். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த இது இன்னொரு வகையில் எப்படி பார்க்கலாம்னா, தேவையான சூடு அங்க கரெக்டா இல்லாம பாடியில சில் ஆகும். என் பாடி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, என் பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கும். ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க பாடி தொட்டாலும் ஹீட்டா இருக்கு, யாராவது பக்கத்துல வந்து அவங்க தொட்டாலே ரொம்ப ஹீட்டா இருக்குன்னாங்க. ஆனா அவங்க நாடி செக் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கபநாடியா இருக்கும். இந்த கபம் இருக்கிறதுனால அவங்களுக்கு 3 மாசம் 6 மாசம் பீரியட் வராம இருக்கு. மோஸ்ட்லி நல்லா பாத்தீங்கன்னா இந்த 3 மாசம் 6 மாசம் வராதவங்களுக்கு பாடி ரொம்ப சூடாகும். ஏன் அப்படின்னா கபம்னா சில்னஸ், அது வந்து உங்களோட கர்ப்பப்பையில வந்து உட்காந்துருச்சு.
இதை வெளியே தள்ளணும்னு பாடி நினைக்கும். அப்ப என்ன பண்ணும், சில்னஸை வெளியே தள்ளணும்னா அவங்க சூடு கொடுக்கணும்னா பாடியோட ரெஸ்பான்ஸ் ஆகும். அது என்ன பண்ணும், ஃபுல்லாமே நம்ம உடம்புனால ஒரு இடத்துல மட்டும் ஹீட்டை ரைஸ் பண்ண முடியாது, மொத்த உடம்புமே வந்துட்டு ஹீட் ஆகும். அந்த ஹீட் ஆகி ஆகி வெளியே வருமா, அந்த கபம் வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக பாடி நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கும். இதனாலதான் 3 மாசம் 6 மாசம் வராம இருக்கவங்களுக்கு பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஐடியலா பாத்தீங்கன்னா 40 நாள் தான் மேக்சிமம். 40 நாளுக்கு அதிகமா பீரியட் வரல இருக்கும்போது நம்ம அட்ரஸ் பண்ணணும், அதுவும் ப்ராப்ளம் தான். 42 நாள் கழிச்சுதான் வருது அப்படின்னாலும் பிரச்சனை தான். 6 மாசம் வருஷத்துக்கே 2 தடவை தான் வருது, 1 தடவை தான் வருதுன்னாலும் அது பிரச்சனை தான். கரெக்டா நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஒருவேளை பீரியட் வரல அப்படிங்கும்போது சூடு தானே, இதனாலதான் நம்ம என்ன சொல்லுவாங்க, எள்ளு சாப்பிட்டா பீரியட்ஸ் வந்துடும், பப்பாளி பழம் சாப்பிட்டா பீரியட்ஸ் வந்துடும். ஏன்னா அந்த தேவையான சூடை வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஐட்டம் கொடுக்கும் பொழுது வந்துட்டு வருது அப்படிங்கிறது. பட் அபார்ஷன் ஆகுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால அபார்ஷன் ஆகுங்கிறதெல்லாம் ஒரு இதுவே மித்திக், அது ஒரு மித்து தான், கட்டுக்கதை, அது உண்மை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த சூடு கொடுக்குற மாதிரி. ஆனா பப்பாளி பழம் ரெகுலரா சாப்பிடும்போது பீரியட் வருமானா வாய்ப்புகள் அதிகம். அந்த சூடு கொடுக்கணும், பாடிக்கு தேவை. நம்ம டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் சூடா இருக்கு, ஆனா உண்மையாலுமே நம்ம பாடிக்கு சூடு தேவைப்படும் நம்மளோட பிரச்சனையை சரி பண்ண. ஸோ அது கரெக்டா பார்த்து புரிஞ்சு நம்ம சாப்பாடுங்கிறது பண்ணணும். இதுதான் லைஃப் ஸ்டைல். எந்த டைம்ல என்ன சாப்பிடணும், அதே மாதிரி ஒரு நாள் அப்படின்னா காலையில என்ன சாப்பிடணும், மதியம் என்ன சாப்பிடணும், எப்படியெல்லாம் நம்ம அதை டிசைன் பண்றோங்கிறதுதான் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாற்றம் கொண்டு வரும்பொழுது, அதே மாதிரி உணவுல நம்ம சமையல் முறைகள்லயே நம்ம சில மாற்றம் கொண்டு வரும்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு தான் எக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். இந்த 1 ஹவரா ரொம்ப அழகா சிறப்பா விளக்குனீங்க. நீங்க சின்ன வயசுலயே உங்களுக்கு அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றீங்க, எல்லாம் நல்லா புரியுற மாதிரி. 10 இயர்ஸா நம்ம இதை இயர்ஸை பிரிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க ஹெல்த் பாத்துக்கோங்கன்னு சொன்னதுல இருந்து அவ்வளவு நல்லா இருந்துச்சு மேம். ஸ்டார்டிங்ல சொன்னப்பே ரொம்ப நல்லா இருந்தது. சித்தர் மெடிசன் தான் சித்தா அப்படின்னு அவங்க கொடுத்த மெடிசனை நம்ம ஃபுட்லயே எப்படி சேர்த்து சாப்பிடணும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா. மேம் நீங்க மியூட்ல இருக்கீங்க. கேக்குது மேம், இப்ப கேக்குது. ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். நான் இப்ப வரைக்குமே ஜூஸ்ல பால் கலந்துதான் கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்ப அது கொஞ்சம் லோ ஆயிடும் அதோட விட்டமின். ஓகே. போமோகிரானட்ல எல்லாமே பால் கொஞ்சம் கலந்துதான் கொடுப்பேன் என் பொண்ணுக்கெல்லாம். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. இன்னொரு விஷயம் நான் நினைச்சிருந்தேன், வெளியில சாப்பிட்டா தானே ஜங்கு, வீட்டுல நம்ம தானே செஞ்சு தரோம், கலர்ஸ் போடல, அதுவும் அவ்வளவு ஒண்ணும் கொதிக்க வைக்கல, எல்லாம் ஆயில நம்ம ஹெல்த்தியா யூடியூப்ல எல்லாம் பார்த்து அப்படித்தானே மேம் சொல்றாங்க. நீங்க வீட்லயே ஹெல்த்தியா பண்ணி கொடுங்க, வெளியில ஏன் சாப்பிட குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, இப்படி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நான் நிறைய ரெசிபி எல்லாம் கத்துட்டு அடிக்கடி இல்ல எப்பயாவது ஒரு வாட்டி அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா ஆயிடுச்சு. வீட்டுல நீங்க செஞ்சு கொடுத்தாலும் ஜங்கு தான் அப்படின்னு சொல்லி. நிறைய இந்த புரிதல் இருக்க மாட்டேங்குது. வீட்டுல சேர்த்து எல்லாமே கரெக்ட் அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிறாங்க. செய்முறைன்னு அது கரெக்டா இந்த ஃபுட்டு இது இவ்வளவுதான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரைமுறையா வச்சிருக்காங்க. அதெல்லாம் அதை வச்சுதான் நம்ம உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ நம்ம இடத்துல எல்லாம் இதுதான் மெயினா சொல்றேன், வீட்டுல சேர்ந்து எல்லாமே கரெக்ட் கிடையாது, நீங்க நிறைய மாத்தணும், சரியா பார்த்து பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாருமே டாக்டர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்களா, அதனால நமக்கு கரெக்டா நம்ம பார்த்து. கரெக்ட் மேம், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க மேம். அப்புறம் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, பீரியட்ஸ் ரெகுலரா ஆயிடும், ஆனா பயங்கர ஹெவி பெயின், ரொம்ப பெயினா இருக்கு, டாலரேட் பண்ண முடியாம இருக்கு, லோ பேக் பெயின் ரொம்ப இருக்கு மேம். நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, நான் ரெஸ்ட் மட்டும்தான் எடுப்பேன், எந்த வேலையுமே செய்ய முடியாது, ஃபுல் பெட் ரெஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன மேம் இப்ப இமீடியட்டா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா வீட்லயே என்ன மேம் பண்ணிக்கலாம்? என்னன்னா பேசிக் என்னன்னா யூட்ரஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இடுப்பெலும்பு கூட்டுக்குள்ள இப்படி யூட்ரஸ் இருக்கோம்னா இது இந்த பொசிஷன் முன்ன பின்னன்னு மாறிடக்கூடாது. ஏன்னா நம்ம குமிறோம், இந்த மேல பின்னாடி வளையிறோம், திரும்புறோம், நடக்கிறோம், டக்குனு. ஸோ அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இதே பொசிஷன்ல இருக்கணும்னா 4 பக்கமும் லிகமெண்ட்ஸ் ஒன்று இருக்கும், அதை வச்சு நம்மளோட இடுப்பு எலும்பு சுவர் சுவர்ல இறுக்கி கட்டி இருக்கும். நம்ம பீரியட் வரும்போது என்ன
ஆகும்னா நம்மளோட யூட்ரஸ் இப்படி சுருங்கும். இப்படி சுருங்கி நம்மளோட உள்ள இருக்கிற உதிரத்தை வெளியே தரும். இதுதான் ஜென்ரலா நடக்கும். ஒருவேளை இந்த கட்டி இருக்கிற லிகமெண்ட் அப்படி ஸ்டிஃப் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா இது சுருங்கும் போது நம்மளுக்கு அதீதமான பெயின். செகண்ட், கட்டி கட்டியா போகும். ஒரு இடத்துல இருந்து பிச்சு வெளியே வர மாதிரி இருக்கும். ரொம்ப பெயினா இருக்கும். ஒரு கட்டி மாதிரி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெயின் போயிடும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு பாடியில தண்ணி கம்மியா இருக்குங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் சைன் தான். பேசிக்கா பார்த்தோம். ஏன்னா நான் பெயின் இருக்கிறது ஒரு சிஸ்ட் இருந்தா கூட இது மாதிரி வந்துட்டு பெயின் இருக்கும். இது வந்து ஹை லெவல்ல பார்த்தோம்னா பேசிக்கா ஒரு சைக்கிள்ல நல்லா தண்ணி குடிங்க. நாளைக்கு இப்ப நீங்க குடிச்சிட்டு இருக்கிறத விட 2 மடங்கு ஆகும். இப்ப நீங்க நல்லாவே மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு நான் சஃபிஷியண்டா குடிக்கிறேங்கிற மாதிரி ஃபீல் தான் இருக்கும். ஆனா நம்ம பாடிக்கு பத்தாம இருக்கும். இப்ப நான் 3 லிட்டர் குடிக்கிறேன்னா அந்த இடத்துல நீங்க 6 லிட்டர் கொண்டு வாங்க. வெறும் பீரியட் ஆகிற சமயம் மட்டும் இல்ல, நம்ம ஃபுல் நடுவில் இருக்கிற 4 ஃபுல்லா ஒரு இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தண்ணி நிறைய குடிங்க. பீரியட் ஆகும்போதும் நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருங்க. தண்ணி கம்மி தண்ணி வந்துட்டு சரியா குடிச்சிங்கனாலே வந்துட்டு நல்லா தண்ணி குடிக்கிறத விட யூரின் நல்லா பாஸ் பண்ணுங்க. குடிச்சு யூரின் பாஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து குறைஞ்சிடும். பெயின் வந்துட்டு குறைஞ்சிடும். நான் ட்ரை பண்ணிட்டேன். இந்த சைக்கிள் ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் பெயின் இருக்கு, சமாளிக்க முடியலன்னா அடுத்த சைக்கிள்ல பார்லி வாட்டரா குடிக்கும். பார்லி தண்ணி பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி, பார்லி கஞ்சி கிடையாது, பார்லி வாட்டர், ஒரு 2 ஸ்பூன் பார்லி போட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது ஒரு 750 ml வந்ததுக்கு அப்புறம் லைட்டா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அந்த தண்ணிய பீரியட் ஆன டே 1ல இருந்தே வலி கண்ணில் பார்த்ததுக்கு அப்புறத்துல இருந்தே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க. ஒரு ஹாஃப் டேல 1 லிட்டர் பார்லி வாட்டர், அடுத்த ஹாஃப் டேல 1 லிட்டர் பார்லி வாட்டர். இந்த வாட்டர் இல்லாம நீங்க தண்ணி மாதிரி குடிங்க. ஆட்டோமேட்டிக்கா பெயின் வந்துட்டு சப்சைட் ஆகும். ஓகேங்க மேம். இப்ப பார்லி வாட்டர் வந்து வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் குடிக்கணும் இல்லைங்க மேம்? 2 ஸ்பூன் மட்டும் குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. 2 ஸ்பூன், அதாவது ஒரு 5 கிராம் பார்லி போடுறீங்கன்னா நீங்க அது 1 லிட்டர் வச்சு கொதிக்க வச்சு ஒரு 750 ml கொண்டு வந்துடுங்க. இது வந்துட்டு ரொம்ப கஞ்சி மாதிரி இருக்காது, தண்ணி கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு குடிச்சுட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டேக்கு 750 ml கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த ஹாஃப் டேக்கு 750 ml கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது எல்லாமே தண்ணி. ஓகே மேம். ஏன்னா இது வந்து ஃபீவர் அப்பதான் குடிச்சு பழக்கமா, அதனால இல்ல நம்ம ஃபீவர் அப்போ இந்த பார்லி தண்ணி குடுங்கன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பாடியோட ஹீட் ரெகுலேஷன் தான் இதுக்கு மெயின். அந்த செகண்ட் ஃபேஸ்ல நிறைய ஹீட் ஆகும்னு பார்த்தோம் இல்லைங்களா, அடுத்த ஃபேஸ்ல ஹீட் குறைக்கணும். அது குறையறதுக்கு தடுமாறும் பொழுதும் நம்மளுக்கு பெயின் வரும். இது வந்து சித்தா கான்செப்ட். தண்ணி குடிச்சா இது பண்ணுங்க, பழங்கள் நிறைய சாப்பிடுங்க, ஃபுட் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுவே போதும், சஃபிஷியன்ட்டா இருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கிருஷ்ணாம்மா, சங்கீதா கிருஷ்ணாம்மா. சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லதுமா, கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்மா. பெண்கள் நலன் அப்படின்ற டாபிக்கை பார்த்த உடனே நான் வந்துட்டேன் இன்னைக்கு. ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஃபுட்டை பற்றி நிறைய வந்து பெண்களுடைய உடல்நிலை, எல்லா உடல்வாகு, பீரியட்ஸ் டைம்ல என்னென்ன பண்ணணும் அதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூமா. பார்த்தேன் நான். நீங்க பீரியட்ஸ் பத்தி சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா நாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்றோம். நான் எடுத்துக்கிற எல்லாமே உங்களுடைய இது நல்லா இருந்தது, உரை நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச்மா. இந்த மாதிரி நிறைய நீங்க அவேர்னஸ் பெண்களுக்கு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளம். தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா, சூப்பரா சொன்னீங்க. ஓகே மேம். மேம் முடிச்சுட்டாங்களா? பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. பெண்கள் நலம் பற்றிய சிறப்பான தகவல்களை அளித்த டாக்டர் சௌபர்ணிகா மேம் அவர்களுக்கு மிக்க நன்றி. அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். மற்றும் குழுவில் இணைந்து பயணித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். மிக்க நன்றி மேம்.